போலி டிடிஆர் உண்மையான பயணச்சீட்டு ஆய்வாளரிடம் வசமாக சிக்கிய சம்பவம் திருச்சியில் நிகழ்ந்துள்ளது. உள்ளத்தை அளித்தா படத்தில் நடிகர் கவுண்டமணி இப்படித்தான் டிக்கெட் எடுக்காதவர்களிடம் பணத்தை கறக்கும் காட்சியை நாம் பார்த்திருப்போம். ஆனால் உண்மையிலேயே உள்ளத்தை அளித்தா பாணியில் ஒரு சம்பவம் அந்தியோதயா அதிவிரைவு ரயிலில் நடந்துள்ளது. வழக்கம் போல தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு திருச்சியை அடைந்தது அந்த ரயில். ரயிலில் டிக்கெட் பரிசோதகர் உடையில் ஏறிய நபர் பயணிகளிடம் டிக்கெட்டை வாங்கி பரிசோதனை செய்துள்ளார். அதே ரயிலில் மதுரை கோட்டத்தின் தலைமை பயணச்சீட்டு ஆய்வாளர் சரவணச்செல்வியும் பயணித்துள்ளார். சரவணச்செல்வி அந்த நபரிடம் எந்த ரயில்வே கோட்டத்தில் பணிபுரிகிறீர்கள் என்று விவரங்கள் கேட்டபோதுதான் அந்த நபர் போலி அடையாள அட்டையுடன் வலம் வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ரயில் மதுரையை அடைந்தவுடன் ரயில்வே பாதுகாப்பு படையினரிடம் போலி டிடிஆர் ஒப்படைக்கப்பட்டார். தொடர்ந்து அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் அந்த போலி டிடிஆர் கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரிய வந்தது. அவரிடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.